வெல்கம் டு பிரபா ஜேவிடி 360. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகளில் திரிகடுகம் பற்றி பார்க்கலாம். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திரிகடுகம் சாப்பிட்டா நல்லா இருப்போம். அப்போ திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். ஃபஸ்ட்டு நூல்வெளி பார்த்துக்கலாம். ஆசிரியர் குறிப்பு: திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திரிகடுகம், திரி அதாவது விளக்கு வச்சாவே நல்லா இருப்போம் அப்படிம்பாங்களே, அப்போ திரிகடுகத்தை சாப்பிட்டா கண்டிப்பாக நல்லா இருப்போம். திரிகடுகம் இவர் திருநெல்வேலி, அதாவது நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக நெல் சாப்பாடு சாப்பிடணும். அப்போ திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து, நல்லா இருக்குன்னா அவன் திருந்தி போய் வாழ்ந்தால் நல்லா இருப்பான் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி அருகே உள்ள திருத்து என்ற ஊரினர் என்பர். இவரை செரு அடுத்தோள் நல்லாதன் அப்படிங்கிறாங்க. அதாவது செரு அடுத்தோள், அதாவது நெல், திருநெல்வேலி வேலியை நெல்லை சுற்றி வேலி போட்டிருக்காங்க இல்லையா, அதை நல்லா அறுத்து நம்ம தோலில் போட்டுட்டு போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செரு அடுத்தோள் நல்லாதான். நல்லா சாப்பிடணுன்னா நெல்லை சுற்றி வேலி போட்டிருக்கிறத நல்லா அறுத்து தோலில் வச்சு சுமந்துட்டு போகணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்துன்னா நல்லா இருப்பாங்க. அப்போ திருத்து என்னும் ஊரினர் என்பர். இவரை செரு அடுத்தோள் நல்லாதன் என்று எது குறிப்பிடுதுன்னா பாயிரம் குறிப்பிடுகிறது. அப்போ அதனால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. பாயிரம் குறிப்பிடுவதனால் இவரை போர் வீரராக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது நூல் குறிப்பு. திரிகடுகம் பார்த்திங்கன்னா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. எந்த நூல்களுள் ஒன்றுனா 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 100 வெண்பாக்களை உடையது. 100 எத்தனை வெண்பாக்கள்? ஆசார கோவையும் 100 வெண்பாக்கள், திரிகடுகமும் 100 வெண்பாக்கள். சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்து திரிகடுகம்ங்கிறாங்க. இந்த மருந்து சாப்பிட்டா மனிதர்களுக்கு உடல் நோய் நீக்கும். அது மாதிரி இந்த திரிகடுக பாடலில் இடம்பெற 3 கருத்துக்கள். எத்தனை கருத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா 3 கருத்துக்கள் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. நூற்பயன் பார்த்தீங்கன்னா திரிகடுகம் பாடல்களை எத்தனை அறக்கருத்துக்கள் கூறுனா 3 அறக்கருத்தும் கற்போரோட மனதில் இருக்க அறியாமை நோயை போக்கிட்டு அவர் குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும். அதாவது குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிகடுகம் தான். அடுத்தது பாடல் பார்க்கலாம். தூயவர் செயல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன் பொழுது, தூய்மையாக இருக்கிறவங்களோட செயல்கள் பார்த்தீங்கன்னா உன் பொழுது நீராடி உண்டலும், என்ன சொல்கிறாங்கன்னா நீராடிய பின் உண்ணுதல். அதே மாதிரி என் பெரினும், என்ன கிடைச்சாலும் பால் பற்றி சொல்லாவிடுதலும். அதாவது நியாயம் கேட்க வராங்கன்னா ஒரு சொந்தக்காரங்கன்ட்டு அவங்களுக்காக நம்ம வாதாடக்கூடாது. என் பெரினும் பால் பற்றி சொல்லாவிடுதலும். பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருக்கணும். தோல்வற்றி சாயினும் சான்றாமை குன்றாமைனா, தோல்வற்றி அப்படின்னா அதாவது உடல் வாடி தளிர்ந்த போதும், அதாவது வயதான போதும், சாயினும் சான்றாண்மை குன்றாமைனா அறிவு ஒழுக்கங்களில், சான்றாண்மைனா அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருக்கணும், குன்றாமைனா குன்றாமை இருக்கணும். இந்த 3ம் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவர்களும். மனம், மனசு, அதே மாதிரி சொல்லு, அப்புறம் உடல், இந்த 3 இதுலேயும் தூய்மை உடையவர்களின் செயல்களாகும். அதாவது ஃபஸ்ட்டு உடல் தூய்மைனா உன் பொழுதும் நீராடி உண்டதும், அது உடல் சம்மந்தப்பட்டது. என் பெரினும் பால் பற்றி சொல்லாவிடுதலும் அப்படிங்கிறது நாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொழி சொல்கிறது, மொழி. அடுத்தது தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமைங்கிறது நம்ம எதுவும் சார்ந்தாமல் இருக்கணும். 3 விஷயம். ஒன்று சாப்பிடும்போது நீராடி உண்ணணும். அடுத்தது பால் பற்றி சொல்லாது இருக்கணும். அப்புறம் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை, இந்த 3 தான் தூயவர் செயல்கள். அடுத்தது உன் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது, உண்ணும் பொழுது, பெரினும் பெற்றாலும், பால் பற்றினா ஒரு பக்க சார்பு, அதாவது நடுநிலைமையில் இருந்து மாறுதல் பால் பற்றி. தோல்வற்றினா தோல் சுருங்கி
சாயினும்னா அழியினும். சான்றாண்மைனா அறிவொழுக்கங்களை நிலைத்து நிற்றல் தான் சான்றாண்மை. குன்றாமைனா குறையாமை இருத்தல். தூயம் அப்படின்னா தூய்மை உடையவர். இந்த 3 செயல்கள் தான் தூயவர் செயல்கள்னு சொல்றாங்க. அடுத்தது அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை. அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை. அற உணர்வு இருக்கவங்கிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இல்லார் கொன்றியும் உடைமையும். இல்லார் கொன்றியும் உடைமையும் அப்படின்னா வறியவருக்கு பொருளை அளித்தல். அதாவது அல்ல அப்படின்னு வரியவங்களுக்கு பொருளை கொடுக்கறது. அற உணர்வு இருப்பவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒருத்தர் இல்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்க, அவங்களுக்கு பொருள் கொடுப்பாங்க. இவ்வுலகில் நில்லாமையுள்ளம் நெறிப்பாடும். என்ன சொல்றாங்கன்னா, இவ்வுலகத்துல பொருட்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி என்றல். எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது, நிலையாமையை அறிந்து நல்வழியில நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. அடுத்தது எவ்வுயிர்க்கும் துன்புறுவு செய்யாத தூய்மையும். எந்த உயிர்க்கும் துன்பம் தரக்கூடாது. அற உணர்வு அப்படின்னாவே இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். இன்னொன்று, இந்த உலகத்தில் எதுவும் இல்லை, நிரந்தரம் கிடையாது அப்படின்னு நெறியோடு இருக்கிறது. அடுத்தது எந்த உயிருக்கும் துன்பம் தராமல் இருக்கிறது தான் நன்றறியும் மாந்தர் உள்ள. நன்றறியும் மாந்தர் உள்ள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வுயிருக்கும் துன்பம் தராத நிலையில் வாழ்தல். இம்மூன்று அறவழியில் நடக்கும் மக்களுக்கு என்றும் உண்டு. அறவழியில் இருக்கிற மக்களுக்கு இன்னைக்கும் இருக்கு. ஈயும் அப்படின்னா அழிக்கும். ஈயும்னா அழிக்கும். நில்லாமைனா நிலையாமை. நெறினா வழி. தூய்மை தூய தன்மை. மாந்தர்னா மக்கள். அடுத்தது புதரில் விதைத்த விதை. புதரில் விதைத்த விதை. முறை செய்யான் பெற்ற தலைமையும். அதை புதரில் போய் ஒரு விதை விதைச்சா வருமா? வராது இல்லையா? அது மாதிரி இருக்கிற குணங்கள் பார்த்திங்கன்னா, முறை செய்யான் பெற்ற தலைமையினா அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன். அறம் தவறாமல் செய்கிறான் இல்லையா, அந்த ஆற்றல் இல்லாதவனோட தலைமையும். நெஞ்சில் நிலையில்லான் கொண்ட தவமும். அதாவது ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவமும். நிறை ஒழுக்கம் தேராதான் உள்ள பெற்ற வனப்பும். மேலான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் பெற்ற அழகு. இந்த மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவைன்னு சொல்கிறாங்க. இது மூணுமே புதரின் விதைத்த விதை. முறை செய்யான் பெற்ற தலைமையும், நெஞ்சில் நிறையில்லான் கொண்ட தவமும், நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும். இவை மூன்றும் தூன்றின் கண் தூவிய வித்து. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? தூயம் என்பார் தொழில். யார் தூய்மையானவர்னு பார்க்கறது. அடுத்தது அற உணர்வு உடையாரிடத்து உள்ளவை எது? அடுத்தது புதரில் விதைத்த விதை. இந்த மூணுமே திரிகடகத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை, ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம், மேலான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் பெற்ற அழகு. இந்த மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவைதான். நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம். தேற்றாதான்னா கடைப்பிடிக்காதவன். வனப்புனா அழகு. தூறு அப்படின்னா புதர். வித்துனா விதை. ஆசிரியர் குறிப்பு நம்ம நூல் குறிப்பு பார்த்தாச்சு. எக்ஸ்ட்ரா நோட்ஸ் பாருங்க. திரி அப்படின்னா 3 அப்படின்னு பொருள். திரினா நமக்கு 3ன்னு பொருள். கடுகம் அப்படின்னா காரமான பொருள். காரமான பொருள். அதே இதோட பொருள் மனமயக்கம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வார்த்தையை நல்லா வச்சுக்கோங்க. மனமயக்கத்தை போக்கி தெளிவாய் ஏற்படுத்துறது இதுதான். ஓகேங்களா? அடுத்தது சும்மா இதில் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. திரினா 3, கடுகம்னா காரமான பொருள், மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும்.